ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அட்சய திதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தங்கம் வாங்கியிருப்போம். சிலரால் வாங்க முடியாமல் கூட இருந்திருக்கும். பட் இப்போ இருந்தே நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அட்சய திதியில் நம்ம வீட்லேயும் தங்கம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த அட்சய திதியில் தங்கம் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணலாம், எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, அடுத்த அட்சய திருதியையில் தங்கம் வாங்க இப்படி கூட பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வீடியோ 1 கிராம்ல இருந்து 1 பவுன் வரைக்கும் வாங்குறதுக்கும், முதல்ல ஒரு 10 பவுன் தங்கம் வாங்கணும் அப்படின்னு டார்கெட் சேமிக்கிறவங்களுக்கும், 50 பவுனை 100 பவுனா எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த அட்சய திதியில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு தங்கம் வர்றதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த அட்சய திதி போனதுக்கப்புறம் அடுத்த அட்சய திதிக்கு எவ்வளோ நாள் இருக்குது, அந்த நாட்களில் நம்ம மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் சேமித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தங்கம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோல்டு சேவிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக மணி சேவிங்ஸ் மாதிரி ஒரு சேவிங் சேலஞ்சாக எடுத்து அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம நினச்ச அளவு தங்கத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டு அட்சய திதியிலேருந்து அதுக்கு முன்னாடி 1 வருஷம் அட்சய திதி வரைக்கும் நான் சேமித்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் இந்த மாதிரி நம்ம நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்களுமே இந்த மாதிரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி வாங்கின கோல்டு காயின்ஸ் தான் இது. ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் மே மாதத்தில் கூட நான் வாங்கியிருக்கிறேன். அதுவுமே இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த அட்சய திதிக்கு வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி வருமானம், வார வருமானம், மாத வருமானம், உங்களால் எப்படி சேமிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்ஜெட் போட்டு தான் நம்ம இப்போ லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5% கோல்டுக்காக செலவழிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். அதனால் உங்களுடைய பட்ஜெட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிலரால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நகை சீட்டு போட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு டிஜிகோல்டு மாதிரியான ஆப்ஸும் இருக்குது. அதாவது வெறும் 100 ரூபா தான் இருக்குது, அதை நம்ம அன்னன்னைக்கு தங்கமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் எப்போவாவது தான் நம்ம கையில் பணம் கிடைக்குது, இதை நம்ம கோல்டாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஐடியா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பட்ஜெட்டில் 5% அலாட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டு, இது வரைக்கும் அலாட் பண்ணலைன்னா கூட இனிமேல் அலாட் பண்ணுறதுக்கு, அதாவது 100 ரூபா வருதுன்னா அதில் ஒரு 5 ரூபா ஒதுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி தான், லிக்விட் கேஷ் நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மணி நேரத்தில் நம்ம கேஷ் வாங்கிட முடியும் அப்படிங்கிறதுனால இது இன்னொரு எமர்ஜென்சி ஃபண்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கோல்டை சேவ் பண்ணணும். இப்போ 2025 அட்சய திருதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூப்பரான டேட்டா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 25வது வருஷம் 25வது நாள். அப்போ 25 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சேமாக வந்திருக்கு. இந்த மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4வது மாதம். அப்போ 4வது மாதம்னா ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் நம்மளுக்கு அட்சய திதி வர இருக்குது. இப்போ நம்ம சேலஞ்ச் எத்தனை மாதங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஜூலை மாதத்துலேருந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜூலைலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9 மந்த் இருக்குது. இந்த 9 மந்த்துக்குள்ளே நம்ம நகை சீட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கோல்டு சேவிங் சேலஞ்சாக எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஐடியா உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு 9 மந்த் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலையில் 31 நாள், ஆகஸ்ட்டில் 31 நாள், செப்டம்பரில் 30 நாள், அக்டோபரில் 31 நாள், டிசம்பரில் 31 நாள், ஜனவரியில் 31 நாள், பிப்ரவரியில் 28 நாள், மார்ச்சில் 31 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஒரு 5 மந்த்தில் ஒரு 153 நாள் இருக்குது. இதில் ஒரு 4 மந்த்து 121 நாள் இருக்குது. இப்போ 153 நாளையும் 121 நாளையும் ஆட் பண்ணோம்னா 274 நாட்கள் இருக்குது. இப்போ இந்த 274 நாளில் நம்ம டார்கெட்டுக்கு எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 274 டார்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் 25 நாட்கள் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ டெய்லி சம்பளம் வாங்குறவங்க, டெய்லி வருமானம் வரவங்களுக்கு மாதத்தில் 30 நாளும் வேலை கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் மாதத்தில் ஒரு 25 நாள் மட்டும் சேமிக்கிற மாதிரி 9 மாதங்கள் சேமித்தா 225 நாட்கள். 225 நாட்கள் மட்டும்தான் நம்ம டார்கெட்டில்
எடுத்துக்க போகிறோம். அந்த 25 நாட்களை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் வந்து வச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி கேலண்டர் வச்சிருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த 25 நாட்கள் என்னன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நம்ம ரவுண்ட் பண்ணுறதோ, டிக் பண்ணுறதோ, இன்ட் மார்க் போடுறதோ ஏதோ ஒன்று நம்ம இது மாதிரி குறிச்சு வச்சுக்கலாம். அப்போ இந்த 25 நாள் நான் சேமிச்சிட்டேன், அடுத்த மாதம் வரும்பொழுது அடுத்த 25 நாள் நான் சேமிக்க போகிறேன், அடுத்து வரும்போது அடுத்த 25 நாள் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது எத்தனை நாள் நம்மளால சேமிக்க முடியுதோ அதை வந்து சேமிக்கலாம். இதில் வந்து நான் 25 நாள் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். பட் உங்களால் 10 நாள் தான் சேமிக்க முடியுதுன்னா அந்த 10 நாள் குறிச்சுக்கோங்க. 20 நாள் சேமிக்க முடியுதுன்னா 20 நாள். இந்த மாதிரி உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து குறிச்சு வச்சு டெய்லி வருமானம் வரக்கூடியவர்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த 225 நாளில் 1 கிராம்ல இருந்து 1 பவுன் வரைக்கும் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து நான் பார்த்த அன்னைக்கு ரூ. 6,705 இருந்துச்சு. அந்த ரூ. 6,705 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து செய்கூலி, சேதாரம், அப்புறம் வந்து வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 1 கிராம் வாங்கணும்னா ரூ. 7,000 தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் நான் கால்குலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 7,000 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா 9 மந்த் இருக்கும்பொழுது கோல்டோட ரேட் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 7,000 1 கிராம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நான் வந்து கால்குலேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ தின வருமானம் இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு ரூ. 32 இந்த ரூ. 32 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை ஒரு 225 நாள் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ரூ. 7,200 உங்களுக்கு சேர்ந்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 1 கிராம் தாராளமாக வாங்கிட முடியும். அதே மாதிரி உங்களால் ஒரு ரூ. 65 எடுத்து வைக்க முடியுது தினமும் அப்படின்னா 225 நாள் எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 14,625. அப்போ 2 கிராம் நம்மளால் வாங்கிட முடியும். அதே மாதிரி ரூ. 125 நாள் எடுத்து வைக்கிங்கன்னா ரூ. 28,125 சேமிச்சிருவோம். 4 கிராம் அரை பவுன் வாங்கிடலாம். இப்போது நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து உங்களால் எவ்வளோ முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து வச்சு கிராமையும் வாங்க நினைக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு அரை பவுன் நான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கலாம். ரெண்டுமே வந்து ஒன்று தான். பட் வந்து நீங்கள் வந்து முதல்ல கிராமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 250 உங்களால் எடுத்து வைக்க முடியுதுன்னா 225 நாளில் ரூ. 56,250 8 கிராம். 8 கிராம்னா நம்மளுக்கு தெரியும் 1 பவுன். ஒரு ரூ. 250 நம்மளால் மாதத்தில் 25 நாள் மட்டும் எடுத்து வச்சாவே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த அட்சய திதியில் உங்கள் கையில் 1 பவுன் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 1 பவுன் வாங்க போகிறீங்களா, அரை பவுன் வாங்க போகிறீங்களா, 1/4 பவுன் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேவிங் சேலஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வார வருமானம். இப்போ வார வருமானம் அப்படிங்கிறவங்க எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் இருக்கும். இப்போ 9 மாதங்கள் இருக்கு இல்லையா? இந்த 9 மாதங்களில் 9 நாள் 36. அப்போ 36 வாரங்கள் நம்மளுக்கு இருக்குது. இந்த 36 வாரமும் நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தான் விழும். அப்படி இருக்கிறதுனால நான் வந்து கால்குலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 35 வாரங்கள் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 35 வாரத்தில் எவ்வளோ அமௌண்ட் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து உங்களால் ஒரு ரூ. 200 வாரம் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா அந்த 35 வாரத்தில் உங்கள் கையில் ரூ. 7,000 இருக்கும். அப்போ 1 கிராம் உங்களால் வாங்கிட முடியும். ரூ. 200 வாரம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையான விஷயம்தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து மாதத்தில் எவ்வளவோ செலவுகள் இருக்கும். வார செலவுகளுக்கு நம்ம பணம் ஒதுக்குறோம் இல்லைங்களா? காய்கறி வாங்க, எண்ணெய் வாங்க, ஸ்நாக்ஸ் வாங்க, இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணால் கூட உங்களுக்கு ரூ. 200 சேமிச்சிட முடியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதே வந்து உங்களால் ரூ. 400 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ரூ. 14,000 உங்களுக்கு கிடைச்சிரும். 2 கிராம் அதாவது 1/4 பவுன் உங்களால் சேமிச்சிட முடியும். அதுவே ஒரு ரூ. 800 எடுத்து வைக்க முடியறவங்க என்ன பண்ணலாம்னா 35 வாரங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 28,000 உங்கள் கையில் இருக்கும். 4 கிராம் நீங்கள் வாங்கிட முடியும். அரை பவுனும் வாங்கிடலாம். அதுவே 1 பவுன் வாங்கணும்னா கண்டிப்பாக 1,600 வாரம் 1,600 அதாவது நீங்கள் வந்து ஒரு ரூ. 3,000 4,000 வாரம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 1,600 மட்டும் நீங்கள் சேமிச்சிங்கன்னா 35 வாரத்தில் 56,000 உங்கள் கையில் இருக்கும். 8 கிராம் அதாவது 1 பவுன் நீங்கள் தாராளமாக வாங்கிட முடியும். கண்டிப்பாக வார வருமானம் இருக்கிறவங்க இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த அட்சய தேதியில் உங்கள் வீட்டில் தங்கம் இருக்கும். அதே மாதிரி மாத வருமானம் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதம் அப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்து 9 மாதங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 9 மாதங்களில் எப்படி எடுத்து வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 800 உங்களுடைய பட்ஜெட்டில் ஒதுக்குனீங்கன்னா ரூ. 7,200 நம்மளுக்கு கிடைச்சிரும். 1 கிராம் வாங்கிடலாம். அதுவே வந்து ரூ. 1,600 பட்ஜெட்டில் ஒதுக்க முடியுது அப்படின்னா ரூ. 14,400 கிடைச்சிரும். 2 கிராம் உங்களால் வாங்கிட முடியும். அதுவே உங்களால் ஒரு மாத பட்ஜெட்டில் ரூ. 3,100 ஒதுக்க முடியுதுன்னா 9 மாதங்களில் 27,900 கிட்டத்தட்ட 28,000 உங்கள் கையில் இருக்கும். இதை வந்து 4 கிராம் அதாவது அரை பவுன் வாங்கிடலாம். நீங்கள் அரை பவுன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ரூ. 3,000 நீங்கள் ஒதுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கையில் அரை பவுன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கூடுதலாக வருமானம் இருக்கிறவங்க மாதம் ஒரு ரூ. 6,000 உங்களால் ஒதுக்க முடியுது அப்படின்னா 9 மாதங்களில் உங்கள் கையில் 55,800 இருக்கும். 8 கிராம் அதாவது 1 பவுன் தாராளமாக என்ன பண்ண முடியும், வாங்கிட முடியும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வருமானம் இருக்கும், செலவுகள் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களோட
உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளானை வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விலாவரியா இந்த மாதிரி டெய்லி வருமானம், வார வருமானம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மாத வருமானம் இப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அடுத்த அட்சய திதியில் கண்டிப்பாக தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை அடுத்தடுத்த பர்சன்ஸ்க்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.